Hello students, I am Ramanan. In the video, class 10, exercise 5.4 lende sum number 11 பார்க்க போறோம். Find the equation of straight line joining the point of intersection of இது line 1 and இது line 2, இது line 3 and இது line 4. இப்போ பாருங்க, நான் இங்க படம் போட்டிருக்கேன். இந்த படத்துல உங்களுக்கு நான் இதை லொகேட் பண்ணி காமிச்சேன்னா புரியும். line 1 and line 2, இது line 3 and line 4. இது எல்லாமே இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ். அதாவது இது x1 y1 ஆகும், இது x2 y2 ஆகும், நம்ம x2 y2 ஆகும் கிடைக்கும். இந்த லைன் ஈக்குவேஷனை தான் நாம இப்போ கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ப்ளூ கலர் லைனோட ஈக்குவேஷன் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் 1 நமக்கு என்ன பார்த்துருக்கோம், நாங்க எழுதிக்கலாம். லைன் 1 3x plus y plus 2 is equal to 0. இது equation number 1. Line 2 x minus 2y minus 4 is equal to 0. இது equation number 2. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் என்ன செய்கிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6x plus 2y plus 4 is equal to 0. அடுத்ததா ஈக்குவேஷன் 2ல நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை, அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ x மைனஸ் 2y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். நமக்கு இந்த பாயிண்ட்டும் கேன்சல், இந்த பாயிண்ட்டும் கேன்சல். நமக்கு என்ன கிடைக்கும்னா 7x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 0 தான். ஓகே, அப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போடலாம். இன் ஈக்குவேஷன் 1 substituting x is equal to 0. அப்போ 3 into 0 plus y plus 2 equal to 0. அப்போ y plus 2 is equal to 0, y is equal to minus 2. நமக்கு இந்த பாயிண்ட் என்ன கிடைச்சது, லைன் 1ஐயும் லைன் 2ஐயும் சால்வ் பண்ணி கிடைச்ச பாயிண்ட்ஸு 0,2. x1, y1 ஓட வேல்யூ 0,2ன்னு கிடைச்சிருக்கு. இதே போல் இந்த வேல்யூவையும் போடணும். ஓகே, இப்போ லைன் 3யும் லைன் 4, லைன் 4 வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருப்போம், ஒரு தடவை காமிக்கிறேன். இப்போ லைன் 4 பாருங்கள், இந்த y அந்த பக்கமும் இந்த 3 இந்த பக்கமும் வந்திருக்கும். ஓகே, அதனால தான் இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் ஆகிருக்கும், நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், நோ சேஞ்சஸ். தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. 7x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 12. ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடம் 7x ஆகிடும், இங்கே மைனஸ் 14y ஆகிடும், ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 21 ஆகிடும். அடிக்கடி நான் சொல்கிறேன், ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு, அதாவது ஈக்குவல் சிம்பிளுக்கு ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க, தப்பாகிடும். சைன் சேஞ்ச் பண்ணினாக்கா நமக்கு கேன்சல் ஆகிடும். சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் தானே பண்ணணும். இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். வி கெட் 14 minus 3. 14 minus 3 is nothing but 11. 11y equal to 9. Therefore, y is equal to 9 by 11. y ஓட வேல்யூ x ஓட வேல்யூ இதுக்கு அடுத்து தான் நம்ம கண்டுபிடிச்சிடணும். y ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. இந்த ஈக்குவேஷன் 4ல் போட்டுக்கலாம். In equation 4, x minus 2 into 9 by 11 equal to minus 3 இல்லையா. இப்போ x minus 18 by 11 equal to minus 3 ரைட் சைடில் போட்டுக்கிறேன். இந்த மைனஸ் 18 plus 11 வந்து ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸில் வந்துடும் இல்லையா. ஸோ x equal to minus 3 plus 18 by 11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது minus 33 plus 18 divided by 11, therefore minus 15 by 11. இதுதான் x ஓட பாயிண்ட். ஓகே, கரெக்டாக சொல்லணும்னா இந்த பாயிண்ட், அதாவது x2 y2 ஓட பாயிண்ட் minus 15 by 11, line by 11. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இந்த ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி அப்படின்னு வச்சுப்போம். ஓகே,
நமக்கு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் தெரியும். என்னது? y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஓகே, இப்போ y minus y1 இல்லையா? இப்போ நம்ம எழுதிக்கலாம் x1 y1 x2 y2. உங்களுக்கு புரியறதுக்காக தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். y plus 2 divided by y2 minus y1 இல்லையா? y2 minus y1. y2 ஓட வேல்யூ 9 by 11. இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 which is equal to x minus x1 ஓட வேல்யூ 0. x2 minus x1 அதாவது minus 15 by 11 minus 0. ஸோ இப்போ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கும்? y plus 2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 plus 22 divided by 11 வரும். இங்கே x மட்டும்தான் இருக்கும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் minus 15 by 11. ஓகே, ரெசிப்ரோகேட் ஆகும்போது நான் ரைட் சைடில் போட்டுக்கிறேன். ரெசிப்ரோகேட் ஆகும்போது 11 into y plus 2 divided by 22 plus 9. 22 plus 9 வந்து 31 equal to 11 into x divided by minus 15. ஓகே, எப்படி பார்த்தாலும் இந்த 11 கேன்சல் ஆகிடும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சைடில் வரும்போது. ஓகே, we get y plus 2 by 31 equal to x divided by minus 15. Cross multiply பண்ணிக்கலாம். minus 15 into y plus 2 which is equal to 31x. இதை இன்னும் simplify பண்ணலாம். minus 15y minus 30 is equal to 31x. ஸோ இப்போ கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதுறதா இருந்தால் 31x minus plus 15y plus 30 is equal to 0. This is the required equation. 4 லைன் கட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து சம் ஸ்டார்ட் பண்ணோம். L1 L2 L3 L4 இந்த 2 லைன் ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது ஏபி. ஓகே, ரொம்ப சிம்பிளான சம் சால்விங். இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்களில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே சம்க்கான ஆன்சர் சரியாக வந்துடும். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.